நான் சாந்தியினுடைய கணவனா? என்னையா ராமுவா வர சொல்றீங்க? இது என்ன அநியாயம்? இது சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்து? மனசு வரக்கூடாதுதான், வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு. சாந்தி கிட்ட அவங்க அப்பா செத்தாருன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள எனக்கு கண் ஆபரேஷன் வேணாம், விஷம் கொடுங்க, நான் செத்து போறேன்னு சொல்லுது. இன்னும் புருஷன் செத்ததை சொல்லவே இல்லை. சொல்லிட்டா உடனே உயிரை விட்டுரும். அதுக்குள்ள டாக்டர் வந்தான், என்ன விடுறான். அந்த பொண்ணு செத்து போறோம், புருஷனை கூட்டியாரா? அதுக்கு மேலதான் முடிவு பண்ணீங்களா? ஐயா, உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட எங்கிற மாதிரி பழகி இருக்க மாட்டாங்க ஐயா. ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே இடப்பா படுத்து இவங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைகளோடு உலகம் நினைக்க முடியாது நடந்துகிட்ட ஐயா. அப்படிப்பட்ட நண்பருக்கு துரோகம் என்ன சொல்றீங்க? முடியாது. ஏன்பா, ஒரு உயிரை காப்பாத்துறதா துரோகம்? நான் உண்மையாவே சாந்தி புருஷனா உன்னை இருக்க சொல்றேன். அந்த பொண்ணு கண் தெரியற வரைக்கும் ராமு மாதிரி நடிகப்பா. போய் சொல்றதா இருந்தாலும் அது எப்படியா ராமு சொல்ற? வேற வழியே இல்லையப்பா. ராமாதான் உன்னால காப்பாற்ற முடியல, அந்த பொண்ணையாவது காப்பாற்ற கூடாதுக்காக நான் உயிரை வேணாலும் கொடுக்கிறேன். ஆனா ராமுன்னு மாத்திரம் சொல்ல முடியாது. அப்ப அதை உயிரை விட சொல்றீங்க? சாகட்டும், நான் தான் ராமுன்னு சொல்லி அதை அவன் நம்பிக்கிட்டு உயிரோடு இருக்கிறத விட சாகிறதே மேல். ஓஹோ, ஏன்பா எப்பதான் புரிஞ்சது? ராமுடைய புலியா கொல்லிச்சு. ஐயா ஐயா என்ன சொல்றீங்க? ராமோட சந்திச்சது வீட்டை கொண்டாந்து விடமும் அவனை காட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போய் அங்க சாவடிக்க. அவன் செத்தது அவன் மாமனாருக்கு சொன்னேன். மாமனாரும் செத்தாரு. 2 கொலை. இப்ப அந்த பொண்ணு சாவ போகுது. அந்த பொண்ணு செத்தா நான் உயிரோட இருப்பேன், நானும் சாவேன். 4 கொலை. ஐயோ, சரியாக ராமு நான் கொண்டதா அப்படின்னு சொல்லாதீங்க. பெரிய பாவம். பாவம் சொல்லாதே, நீதான் 4 கொலை செஞ்ச பாவம் உண்மையில இருக்கு. அந்த பாவம் கொலையோடனா அது பிராயச்சித்தமா அந்த பொண்ணு உயிரை காப்பாத்து. ஐயோ, இல்லைன்னா நினைச்சு உருகி நீ கண்டு போயிடுவே, சாம்பல் ஆயிடுவே, அழிச்சு போயிடுவே. சொல்றத கேளு. சாந்தி, சாந்தி, உன் புருஷன் ராம வந்துட்டாமா? மாமா ஆபரேஷன் பண்ணலன்னா உயிர் போயிடுன்னு டாக்டர் சொல்றாரு. அது பண்ணிக்க மாட்டேன்னு 2 வார்த்தை பேச நின்று இருக்கேடா. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசாம இருக்கிற 2 வார்த்தை பேச. சாந்தி, என் தாய் மேல ஆணையா சொல்றேன், நான் யாருக்கும் துரோகம் செய்யல. இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்காக என்ன மன்னிச்சிட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் விதியை நான் அனுபவிச்சுதானே சேரணும். அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க அத்தா. அப்பா, ஐயோ சத்தம் போடாதம்மா. டாக்டர் வந்தா என்ன திட்டுவாரு? வாங்க டாக்டர், எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. டாக்டர், எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. சாந்தி, இவரு கூட்டியா வந்துட்டீங்களா? கூட்டியா வந்துட்டேன். எங்க என்ன மாவன் ஒரே பையன். நாளைக்கே பண்ணிடுவோமா? ஆபரேஷன் சக்சஸ். இன்னும் 1 வாரத்துல கட்ட வைக்கணும். தைரியமா இருங்க. நீலகண்டா, முக்கண்ணா, சாந்தி கண்ணுக்கு பார்வை போடுறா. அப்பா, என்னதான் நம்பி இருக்குது அப்பா. நீலகண்டா, அம்மா, சாந்தியம்மா, அம்மா பாருங்க, பாருமா, தெரியுதா? பாருமா, தெரியுதா? அப்ப பாரு புருஷ ராமு. இத பாரு, ராமு பாரு. உட்காருமா.
3 நாளைக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கூடாது. என்னடா புருஷங்கால முதல் விழுதாத போய் பரமசிவம் பிள்ளை, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 3 நாளைக்கு எந்த வித அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. பாருங்க, 3 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு அனுப்புறோம். உங்க இஷ்டமுறை பண்ணிக்கலாம். போங்க இங்கிருந்து. எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. போகலாம் நீங்க. உண்மையை சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பறதுக்கு வழியை பாருங்க. நல்ல பிள்ளையா இருக்கிறப்பா, விருந்து போட்ட கையோட விஷத்தை கொடுக்க சொல்லி கொஞ்சம் போறேன். என்னால பொறுக்கவே முடியாது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல போட்ட புழு மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் சாந்திக்கிட்ட உண்மையை மறைக்கிறதால பிரயோஜனம் இல்லை. ஐயா, உங்க காலில் வந்து கேட்டுக்கிறேன், என்ன அனுப்பிச்சிடுங்க. மேற்கொண்டு ஏதாவது காசு போக சொன்னீங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன். நல்ல பிள்ளைப்பா, நீ வாங்கின கடனை கொடுக்காதவங்களே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்றான். நீ நடனா அனாவசியமா போய் இதுல உயிரை சென்றியே. சாந்தி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றது ரொம்ப சுழு. ஆனா அதை தாங்கக்கூடிய தைரியம், சக்தி, பக்குவம் இதெல்லாம் உண்டாக்கணுமே. அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வேதனையில இருந்து உடனடியா எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. விடுதலை ஆசை வந்துருச்சா? வாங்கி தரேன். எப்படிதான் செய்யணும்? குத்தாலத்துல ஒரு பெரிய மனுஷன் சதா கதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரை கூட்டி வந்து நம்ம வீட்டுல வச்சு ஒரு 10-15 நாளைக்கு கடா காலட்சேபம் நடத்த சொன்னா சாந்திக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்க அப்பம் பழக்கம் பரம்பரையா கதை கேட்டு வாழ்ந்தவங்க. இந்த புராண கதைகளை கேட்டு நல்ல மனம் பக்குவம் அடைச்ச உடனே நம்ம சோசியல் கதையை எடுத்து போய் அதுகிட்ட விடணும். அப்பதான் அதை நினைக்கும், ஆஹா, இந்த உலகத்துல 2 கதையும் சேர்ந்துதான் வரணும் போல் இருக்கு. நாமும் உலகமே நாடு மேட போல் இருக்கு. இதான் தலைவிதி, இதான் கடவுள் கேள் அப்படின்னு நினைக்கும். முடிச்சாலும் ஐயோ என்ன யோசனையோ. சரி, செய்யறத சீக்கிரம் செய்ய. சார், பெரிய டாக்டருங்க, அவர் ஒரு சீரியஸ் கேஸ்க்காக டெல்லி போயிருக்கிறார். சார், நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். டாக்டர் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல சொன்னாரு. என்னங்க? உங்க ஒய்ஃபை நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். வீட்டுக்கு வந்ததும் குறைஞ்சது 1 மாதத்துக்காவது அதிர்ச்சி ஏற்படக்கூடிய செய்தியோ சம்பவமோ எதுவும் நடக்கக்கூடாது. என்ன திடீர் அதிர்ச்சி ஏற்பட்டா மறுபடியும் பார்வையெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வீட்டை பார்த்துருப்பேன். இப்பதான் பாக்குறேன். பாரு பாரு. அழாதம்மா, அழாத. என்ன செய்ய சொல்ற? அவர் இந்நேரம் உயிரோட இருந்து உனக்கு கண்ணு வந்ததை பார்த்திருந்தா கண் வந்த விழா நடத்துவாரு. இல்லாம போயிட்டா நான் தான் மாலைகளை போட்டு ஒரு தினம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அழாது அழாது. அவனாவது இந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருந்து ஏதாவது ஆறுதல் சொல்றானா? அவனுக்கு மனசு தெரியலன்றான். அவர் எங்க? மேல இருக்கிறான். என்ன இது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ஆசீர்வாதம்? சரி சரி, நீ நல்லா தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லுங்க அத்தா. நான் அப்படி கூப்பிட அருகதை இல்லாதவளா? அதுக்கு நான் அருகதை இல்லாதவன். குற்றவாளிக்குள்ள நிக்கிற கைதி மாதிரி இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன். ஐயோ, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க. நீங்க ஒரு தவறு செய்யலையே. மனிதன் செய்யக்கூடாத தவறு நடந்து போச்சு. இல்லவே இல்லை. நீங்க தான் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. உங்களுக்கு வர்ற மனைவி எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு மாறா இருந்தது என்னுடைய துரதிர்ஷ்டம். அதனால தானே நீங்க வெளியே போனீங்க. இதுல உங்க தவறு எதுவுமே இல்லை. புரியாம பேசுறீங்க சாந்தி. உண்மையின் முழு உருவமா உங்களை கொண்டு வந்து கடவுள் எவ்வளவு மேல நிறுத்தி இருக்கும் போது உண்மையை நான் எங்க போய் தேடணும்? எவ்வளவு நம்பிக்கை சாந்தி, எவ்வளவு நம்பிக்கை. அத்தா, நடந்தது எல்லாம் மறந்துடுங்க. நீங்க எப்படியும் திரும்பி வருவீங்க. எனக்கு வாழ்வு கொடுப்பீங்கிற முழு நம்பிக்கையில தான் எங்க அப்பா உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. உங்களை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கு நாம கொடுத்து வைக்கல. அத்தா, வாங்க, உங்க கையாலேயே அப்பா படத்துக்கு மாலை போட்டு, மாமா உங்க மனசு போலவே நானும் என்னுடைய மனதில் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுங்க. வாங்க அத்தா. சாந்தி, நான் குழந்தை போயிருக்கேன், என்ன தொல்லை பண்ணாதே. என்ன தனியா என்ன தொல்லை பண்ணாதே. அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? நாகம்மா, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நீ செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்னமா உதவி செய்தேன்? நான் வரட்டுமா?
எனக்கு கூட உதவிக்கு யாருமே இல்ல. ஏனாகமா உன்னால இங்க இருக்க முடியுமா? ஆகட்டுமா, நீங்க சொல்லும் போது நான் மறுக்க போறேன்னா என்ன? ரொம்ப சந்தோஷம் நாகம்மா.